ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வரா கிச்சன் அண்ட் விலாக்ஸ். இன்றைக்கி வாங்கி பாத் செய்யலாம். அதுக்கு ஒரு பொடி ரெடி பண்ணணும். மிளகா, மல்லி, கொப்பரை தேங்காய், 2 ஸ்பூன் கடலப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, அரை ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் மிளகு, 1.5 ஸ்பூன் ஜீரகம், ஒரு 4-5 பட்டை, கிராம்பு, கல்பாசி இதெல்லாம் எடுத்து நம்ம எல்லாம் வறுக்கணும். வறுக்கிறதுக்கு முதல்ல எண்ணெய் சட்டியை வச்சு கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சு கொஞ்சம் செவக்க வறுத்துக்கணும். நல்லா மணம் வர அளவுக்கு செவக்க வறுத்துக்கணும். பாருங்கள், இப்படி நல்லா செவக்க வறுத்துக்கிட்டு சிம்மில் வச்சு வறுக்கணும். செவக்க வறுத்துட்டு கொஞ்சோண்டு கருப்பு எள்ளு, அதை நான் சொல்ல மறந்துட்டேன். கருப்பு எள்ளை போட்டு மிளகா, தனியா எல்லாத்தையும் போட்டு இப்படி நல்லா வறுத்துக்கணும். சிம்மில் வச்சு வறுத்துக்கணும். வறுத்துட்டு மிளகு, ஜீரகம், பட்டை, கிராம்பு எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதெல்லாம் எடுத்து போட்டு இப்படி செவக்க வறுக்கணும். இப்படி நல்லா நம்ம வறுக்கிறதுல வர மணம்தான் நல்லாயிருக்கும். கொஞ்சோண்டு புளி தேவையானங்க இதில் புளி போட்டு வறுத்துக்கலாம். இல்லைன்னா நம்ம கரைச்சி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். பாருங்கள், கொப்பரை தேங்காய் எடுத்து வச்சுருக்க கொப்பரை தேங்காயும் போட்டு நல்லா இப்படி வறுத்துக்கணும். கொப்பரை தேங்காவை போட்டு வறுத்தா இந்த பொடி நல்லா நம்ம ஒரு 15 நாள்னாலும் வச்சுக்கலாம். ஆனால் தேங்காய் போட்டிங்கன்னா இந்த பருப்பு கிருப்பு எல்லாம் வறுத்து எடுத்துக்கிட்டு கொஞ்சோண்டு தேங்காய் போட்டு அதில் நல்லா செவக்க வறுத்துக்கணும். பாருங்கள், இப்படி மிக்ஸியில் போட்டு பொடி பண்ணியாச்சு. அடுத்தது ஒரு எண்ணெய் சட்டியை வச்சு கடுகு போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வேர்க்கடலை எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் செவக்க நல்லா இப்படி பொரிய விடணும். நல்லா கொஞ்சோண்டு கருவேப்பிலையும் கிள்ளி போட்டுக்கலாம். போட்டு எல்லாத்தையும் இப்படி நல்லா செவக்க வதக்கணும். பாருங்கள், இப்படி நல்லா செவக்க வதக்கிட்டு ஒரு 1/4 கிலோ கத்திரிக்காய் எடுத்து வச்சு நம்ம பொடியாக கட் பண்ணி போட்டு நல்லா இது மாதிரி வதக்கிக்கணும். நல்லா கத்திரிக்காவை நல்லா சுருளை நல்லா ரொம்பவும் வதங்கி குழைவாக போகக்கூடாது, ரொம்ப வதங்காமையும் இருக்கக்கூடாது. இந்த சாதத்துக்கு அது மாதிரி செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். நம்ம டெய்லி குழம்பு சாதம் செஞ்சு நம்ம சாப்பிட்றதுக்கு அலுப்பாக இருக்கிற நேரத்தில் இந்த மாதிரி ஒரு நாள் செஞ்சு நம்ம சாப்பிட்டோன்னா நல்லாயிருக்குங்க. பாருங்கள், உப்பு போட்டு கொஞ்சம் வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு பாருங்கள், வதக்கிட்டு கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி, இது வதங்கிறதுக்குள்ளே கொஞ்சோண்டு மஞ்சள் பொடியும் போட்டு அதில் வதக்கிக்கணும். நம்ம அப்படியே சிம்மில் வச்சு வதக்க தாங்க ஸ்மெல் நல்லாயிருக்கும். எல்லாமே சும்மா நம்ம கேஸை ஹையில் வச்சு நம்ம எதுவுமே செய்யக்கூடாது. கொஞ்சம் சிம்மில் வச்சு பொறுமையாக நம்ம நின்று செய்யணும். இது காய் வதங்கிறதுக்கு இந்த நேரத்தில் நம்ம கொஞ்சம் தண்ணி லேசாக தெளித்து வதக்கிக்கணும். இந்த மாதிரி இந்த நேரத்தில் நம்ம பொடியில் புளி போடாதவங்க இப்போ நம்ம கொஞ்சோண்டு புளியை கரைச்சி இந்த இடத்துல ஊற்றி கொதிக்க வைக்கணும். நம்ம பொடியில் புளி போட்டு அரைச்சிட்டதுனால இப்போ நமக்கு அது புளி போட்டு நம்ம கொதிக்க வைக்க வேண்டாம். இப்போது இந்த பொடி 2 ஸ்பூன் பொடி நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த பொடியை போட்டு இப்படி கொஞ்சம் நல்லா ஒரு வதக்கிட்டிங்கன்னா போதும். ஏன்னா நம்ம நல்லா வறுத்துருக்குறோம், அதனால் இப்படி ஒரு வதக்கிட்டு கொஞ்சோண்டு சுவை கூட்டுறதுக்கு வெல்லம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் போதும், கொஞ்சமாக போட்டுக்கோங்க. அந்த மாதிரி வெல்லத்தையும் போட்டு நல்லா ஒரு வதக்கி கரையிற அளவுக்கு கொஞ்சம் நல்லா ஒரு வதக்கிட்டு கொஞ்சம் அப்படி லேசாக கொதிக்க விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இது மாதிரி தளன்னு கொதித்து வரும். இந்த நேரத்தில் நம்ம வடித்து வச்சுருக்க சாதம், ஒரு ஆழாக்கு சாதம் வடித்து வச்சுருக்க சாதத்தை போட்டு இதில் நல்லா ஒரு கலர்னிங்கன்னா அருமையான வாங்கி பாத் கத்திரிக்காய் சாதம் ரெடி. இதுக்கு தொட்டுக்கொள்கிறதுக்கு ஒரு அப்பளம் இருந்தால் கூட போதுங்க, வறுத்து வச்சுட்டா கூட போதும். அருமையாக சுவையான ஒரு வாங்கி பாத் ரெடி. பாருங்கள், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.